யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மற்ற மாவட்டங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி ஒதுக்குறதும் அந்த வடக்கு மாநிலத்தில் யாழ்ப்பாணம் ஒதுக்குறதும் சரியான வித்தியாசம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் SLAS 1 நினைக்கிறேன், பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் SLAS 4. அதே நேரம் அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா வவுனியாவிலிருந்து மன்னாட்டிலிருந்து மொத்தத்தில் எல்லாத்தையும் காரணம் யாழ்ப்பாணத்தில் மட்டும் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களை கீழே இருக்கீங்க? மற்ற டிஸ்ட்ரிக்ட் அதையும் காரணம் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த 14வது கௌரவ பாராளுமன்ற 14வது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்னர் தான் அதுக்குரிய அந்த லிஸ்டெல்லாம் அவங்களுக்கு அப்படிதான் நாங்கள் பார்த்தாங்க. மேயர் 33வது மேயர்ஸ், சேர்மன் ஆஃப் த முனிசிபல் கவுன்சில், டெபுட்டி மேயர்ஸ், வைஸ் சேர்மன் லோக்கல் அத்தாரிட்டிஸ், மெம்பர் ஆஃப் முனிசிபல் கவுன்சில் அண்ட் மெம்பர் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டிஸ் 33வது இருக்கு. 30வது ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட் ஆபீசர்ஸ் 30 இருக்கு. 31 ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதர் ஸ்டேட் ஆபீசர்ஸ் இருக்குது. 33வது இந்த இதுல புரோட்டோகால் இருக்கு. இந்த புரோட்டோகால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டக்கூடியதா கூட்டம் அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கிற விஷயம். அதுல மக்களால் விஷயங்கள் சபையில் கணிக்கப்படுத்தி வார விசாரணை மேயர் நகர விழாவினுடைய அந்தஸ்து அவர்களுக்கு பதிலளிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எங்களோட ஊனமாக இருக்கிறது அவ்வளவு எனக்கு தெரிஞ்சது. நல்ல விழாவாக நடத்தியது. நான் இன்னும் பழைய எனக்கு தெரிஞ்ச இந்த 10 வருஷம் நடக்குது. நான் என்ன நேற்று செக் பண்ணி பார்த்துனாங்க. இதுல மாநகர சபை மேயருக்குரிய அரசு வந்த சொல்லியிருக்கீங்க. மாநகர சபை மேயருக்குரியது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்ததாக இருக்கு. அது மக்கள் பிரதிநிதிகள் தானே அவர்கள் பதிலளிக்கப்பட்டார்கள். எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லி மன்னார்ல இருக்கிற பாருங்க, வவுனியா இருக்கிற பாருங்க, யாழ்ப்பாணம் மட்டும் தான் இப்படி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. SLAS ரேட் கூட தெரியாது. பாருங்க எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. யாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தான் இப்படி நீங்க 3 பேரும் அங்க இருக்கிறது, அவையை கொண்டு அங்க வச்சிருக்கிறது. யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் அது நடக்கும். 3 லட்சம் வந்தது, ஒரு வருஷம் 3 மில்லியன் வந்தது. அதுல 9 மில்லியன் பாவச்சு மட்டும் 3 மில்லியன் உங்களுக்கு தந்தாங்க. அது அடிஷன் டு தட் இன்னொரு 10 மில்லியன் ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வுகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்ற மாவட்டங்களில் கொடுப்பது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டது பன்முகப்படுத்தப்பட்ட அதற்கு மேலீதமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த நிதி முதலே கிடைக்கப்படவில்லை. இந்த 56 மில்லியனை இதை விட இது தவிரவும் இதுக்காக இருக்கிற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும் மட்டும் தான் சொல்லிப்படுது. உங்களுக்கு அப்படி எங்களுக்கு எடுக்கக்கூடியது நாங்கள் வெளியே செய்யலாமான்னு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல குடிக்கணும்னா எங்களுக்கு சொன்னதை செக் பண்ணி பாருங்க. அப்படி எல்லாம் அதை எங்களுக்கு எடுக்கிறது மேற்கால வரவு செலவு திட்டம் வந்ததுல வந்த 56 மில்லியன் நாங்கள் பின்னோட 10 மில்லியன் அந்த ஒரு பிரிவு வந்துட்டு வரை ஒரு 4 மாதம் போயிட்டு இருக்கு. இன்னொரு 3-4 மாதத்துல அடுத்த பட்ஜெட் வந்துடும். அப்ப இன்னொரு 3-4 மாதத்துல 1000 மில்லியன் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரே எல்லாமே சைபர் வேலை. யாழ்ப்பாணத்துல பாதிக்கப்பட போடுறது இல்லை. ஐயா ஒரு கட்டாயம் கவர்மெண்ட் தோணுங்க. ஒரு மருதங்கனிலே பாடம் ஒன்று தொடங்கி போட்டு அப்படியே சும்மா இருக்குது, நடவடிக்கை எடுக்கல. எனக்கு இன்ஜினியர் வாழ் சொன்னவர் காசை வேஸ்ட் ஆகிற விதம் ஏன்னா எடுத்துக்கொண்டா எல்லாத்துக்கும் உடனே காவட்டை போட்டு முடிச்சு விடுறது சிம்பிளா. ஏன்னா காவட்டுக்கு கூட கோர்ஸ் பிடிக்கும். கிராமிய வீதிகளை நாங்கள் நோமன் ரோட் போடுவோமா இருந்தா இங்கத்தையே பெற்றாக்காரர் கூட பயன்பெறுவாங்க.
இப்போ கிராமிய அன்றதோட சொல்லியிருக்க கிராமிய வீதிகளை புனரமைக்கிறோம். கிராமிய வீதிகளை நாங்களே நார்மல் ரோட்ல போட முடியாத காரணம் ஒன்று இருக்குதானே. ஏன்னா நார்மல் ரோட் போட்டா கொஞ்சம் கூட தூரம் போடலாம். அப்ப இவே முந்தைய காலத்துல ஒரு குறுகிய காலத்துல பண்ட செலவழிக்கணும் என்ற ஒரு சிஸ்டம் வந்த மட்டும் எல்லா இடத்துக்கும் காப்பீட்டு எடுத்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. அந்த காப்பீட்டை கூட செட் பண்ண சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் கூட செய்யலாம். அப்ப இவே காசை வேஸ்ட் ஆக்கணும் மட்டும் இப்படியே கண்டுபிடிச்சுட்டா காப்பீட் போடுறது போயிட்டா முடிச்சு விடலாம். அப்ப இது இப்படியே போக வேஸ்ட் பண்ணி மக்கள் இல்ல வெள்ளிக்கிழமை செய்யணும்னா கொஞ்சம் காலம் செய்து ஒரு நாள்ல உங்களுக்கு இப்ப இந்த மீட்டிங் வரைக்கும் சுமார் போய் 12 கிலோமீட்டர் போடுறதா இல்ல உண்மையா ரோட் வந்து இருக்கு காப்பீட் போட்டாச்சு. அந்த தெற்கு ஸ்ட்ரீட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற தெற்கு ஸ்ட்ரீட் காப்பீட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ப்ரோக்ரஸ் கிலோமீட்டர் போடுறீங்க காப்பீட்டா போடுறீங்க எல்லா காப்பீட்டும் இது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய முடிவு. அதனால அது சம்பந்தமா பிரச்சனை இல்லை. ஆனா தேவையாக இருக்குமாக இருந்தால் நாங்க என்ன கன்சிடர் பண்ணுவோம். அது கான்கிரீட்டும் அடுத்தது காப்பீட்டும் எல்லா விதிகளும் போட சொல்லித்தான் இருக்கு. அதான் அதனாலதான் அவங்க எழுதி அதுல அந்த ஒரு 5 வீதம் இல்ல எப்படி இல்ல எப்படி இந்த வருஷத்துக்கு முடிக்கல. யாரும் இதுவரைக்கும் ஜனாதிபதி கொடுத்த முடிவுக்கு இன்னும் இதுல அந்த ப்ரொபோசல் காட்ட நடவடிக்கை எடுக்க இல்லை. அவர் ஜனாதிபதிக்கு இதுல வந்து கேட்டவர் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் 20 நாளுக்கு பின்னுக்கு அதுக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். எங்களுக்கு வந்து 1000 மில்லியன் வந்து இப்ப எங்களுக்கு வந்து இலங்கை முழுக்கருப்பை வந்து ஜூலை 25 முதல் முழு எஸ்டிமேட் தர சொல்லி என்னென்றால் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 50 மில்லியன் கூடிய ப்ராஜெக்ட் 3 மாதத்துக்கு மேலே அந்த டிவிஷன் இருக்காங்க. அப்ப அநேகமாக வந்து எங்களுக்கு தரப்பட்ட அழைப்பு பண்ண மணி வந்து அநேகமாக எங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு முடியக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து அவரோட எம்பி சொன்னது வந்து மெட்டீரியல் ரோட பற்றி எங்களுக்கு மினிஸ்ட்ரியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது கார்பரேட்டும் கான்கிரீட் ரோடு அது ரெண்டு தான் எங்களுக்கு செய்யலாம்னு சொல்லி ஓட வந்து. ஆனா எங்களுக்கு வந்து இப்ப தீபோதில வர 2 ரோடு வந்து நீங்க அந்த கடிதத்தை தான் கொண்டு போயிடலாம். அதனால அனநதியிலேயும் நெடுஞ்சிரையோட ரூட் மட்டும் மெட்டீரியல் அருகிலும் போறோம். மற்ற ரோடுகள் வந்து என்னென்றால் ஊடகம் செய்வது இல்லை ப்ராப்ளம். அதாவது ரோட் மெட்டீரியல் ஒரு ரோடு வந்து 2 இயர்ஸ் இருக்கும். காப்பீட்டு 15 வருஷம் இருக்கும். அதுதான் அதுல காரணம் ஒழிய நாங்கள் காசை நாங்கள் டிசைட் பண்றது இல்லை. அடுத்த வந்து ஒரு ரோட் 2 வருஷத்துக்கு கூட நீங்க கொடுத்த மெயின்டைன் பண்றதுல இவ்வளவு காசு செலவழிக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது நாங்கள் டெக்னிக்கலி அதை செக் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம். அப்ப இதுல வந்து எங்களை போய் பற்றி நாங்கள் இந்த ரோடு செய்யல. அடுத்தது இன்ஸ்ட்ரக்டரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ் எல்லாம் வந்து இன்னென்ன கண்டிப்பாக செய்யுங்க. அதுல வந்து நாங்கள் 2 ரோடு போன யூனியன்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஐலண்ட் வைடாக ஒரு ரோடும் ரோடு தொடங்கியிருக்கேன்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு எக்ஸிபிஷன் ஒவ்வொரு ரோட் தொடங்க சொல்லி இருந்தது. அப்போ அதன்படி நாங்கள் 10 ரோடு கிட்டத்தட்ட காப்பீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அது குவாலிட்டியை பற்றி நாங்கள் செய்யப்படும். நீங்க இதை விட குவாலிட்டியை பண்ணி இல்ல 90% ரோடு நாங்கள் கொடுத்தது 90% கூட தான் கொடுத்துட்டேன். இந்த முன்னேற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து NDCC-யா வந்து 10% 12% போட்டு இதுல இங்கே சைன் பண்றது நீங்க என்ன கல்விங்க ஒரு அதுல இன்னும் இதுல இங்கே சைன் பண்றது. கௌரவ மாவட்ட அமைச்சர் குழு தலைவர் அவர்களே, நான் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற வகையிலே அந்த வீதி புனரமைப்புக்கான முன்னேற்றம் என்ன நிலைமையிலே தற்போது காணப்படுகின்றது என்பது பற்றி இதிலே பிரஸ்தாபிப்பதுமாறு கேட்டுள்ளோம். மூன்று விதமான அலிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரோட் மெயின்டெனன்ஸ் என்று சொல்ற பராமரிப்பு, மற்றது வந்து வைடிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற ரோட்டை அபிவிருத்தி செய்து பாவிக்கிறது, அடுத்தது வீட் அடுத்த மெயின்டெனன்ஸ் சொல்லி இருக்கு. இப்போ நாங்கள் போன ஏப்ரல் எஸ்டிமேட் அனுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட 99 டோட்டல் காஸ்ட். இப்போ டெண்டர் கால் பண்ணி இப்போ அந்த வேல்யூஷன் இருக்கு. லாஸ்ட் ஓப்பன் பண்ணினது அதுவும் சொன்ன மாதிரி வல்ல சொன்னாலே முதல் 4 கிலோமீட்டருக்குரிய மேபி 1 மந்த்ல அது ஓட் பண்ணப்படும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணால பெயர்ல பண்ண ரவுண்ட் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வட்டு கூட பொழுது அங்கால கிடைக்கிறது
ஆப்டர் பொன்னாளையாற்றில் மட்டும் அது ரெண்டும் எந்த இவாலுவேஷன்ல இருக்கு. அவருங்க கொண்டு வராங்க. நாங்கள் எஸ்டிமேட் அனுப்பிட்டோம். அதை என்னென்றால் கிட்டத்தட்ட 900 மில்லியன் பாரப்படியால் ஆர்டிஏ டெண்டர் கால் பண்ணிடலாது மினிஸ்ட்ரி தான் கால் பண்ணணும். அதை டெக்னிக்கல் ரிவ்யூவில் அது இருக்குது. அதே மாதிரி கற்பக பிள்ளையார் அது வாங்கியான குடும்பம் 112 மில்லியன் அது டெண்டர் கால் பண்ண ரெடி பண்ணினோம். சாவஜி ப்ரோடி இப்போ அங்கெல்லாம் நாங்கள் டிசைன் கிடைச்சது. இப்போ நாங்கள் எஸ்டிமேட் இந்த நாளைக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி வளர்ச்சியாளர் மூன்று குறிப்பிட்டால் கடைசி ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு நாங்கள் 600 மில்லியன் எஸ்டிமேட்டை அனுப்பியிருக்கிறோம். அது அங்கே எங்களுக்கு டெக்னிக்கல் வேல்யூ ரிவ்யூவில் இருக்குது. அதே மாதிரி நாகர் சர்க்குலர் ரோட்டில் 0 to 2 வந்து அது கொஞ்சம் பிளைனிங் ஏரியா வந்து அதில் இஷ்யூஸ் வந்து நாங்கள் போய் பார்த்து எஸ்டிமேட் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகும், மற்றது காம்பெக்ட் ஆகும். அதில் 2 to 4 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து குறிப்பிட்டு கெட்டி வந்து கிட்டத்தட்ட அண்மையில் வேலையில் எஜுகேஷன் மீட்டிங் நடந்தது. இப்போ ஹெட் ஆஃபீஸ்லேயும் போர்ட் அத்தாரிட்டி மாடிங்கிறது டிசைன் இருக்கும். இன்னும் டிசைன் ஸ்டேஜில் தான் இருக்குது. எங்களுக்கு அடுத்தது நயனாதி ஃபெரி வந்து இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பரில் எங்களுக்கு புதுசாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட முடிந்தது 182 மில்லியன். அதே மாதிரி பீச் பிரிட்ஜஸ்ல வந்து 5 பிரிட்ஜஸ் இருக்கிறோம். ஒன்று நாங்கள் இப்போ கட்டணம் மாதிரி ஓப்பன்மெண்ட் செய்து கொடுக்குறோம். மற்றது 4 வந்து அந்த ரிவ்யூவில் இருக்குது, ரோட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கு. ஒரு நிமிஷம் வேண்டாம். நீங்க சொன்னது எனக்கு விளங்குறது. ரிப்ரசண்டா என்ன, நீங்க உங்களோட பெட்டி கேஷ் எவ்வளவு, அதுக்கு பிறகு ஸ்பெண்ட் பண்ண விளையாண்டு நீங்க எனக்கு அது நான் உங்களுக்கு கேள்வியா போட்டிருந்தேன்னா அது நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அதுல 10-12% நீங்கள் அலோகேஷன் வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கணும்னு போட்டிருப்பீங்க. மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஸ்பீச் முடிஞ்சது, மார்ச் 21. இப்ப ஜூலை 17 என்றால் எங்களை ஒரு சொல்லுங்க, இந்த 4 மாதத்துல உங்களுக்கு டெண்டர் ஹோல்ட் பண்றதுக்கு மட்டும் இந்த 4 மாதம் போயிருக்கு. அது முதலே நீங்க செய்து வச்சுட்டு போகணும். போன வருஷம் இந்த வருஷத்துக்கு நான் கேட்கிறேன், இந்த 50 மில்லியன் வந்து உங்களோட பைண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்ப இதே அதோட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் குழப்பியோட சாம்பார் அடிச்சுட்டோம்னா தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 1000 மில்லியன்ல எவ்வளவு ப்ரொக்யூமெண்ட்டுக்கு அதாவது ஓபன் பண்ணி இருக்கீங்க நீங்க? அடுத்த பட்ஜெட் வந்துடும். இந்த 1000 மில்லியன் வாய்ப்பீங்க, அடுத்த வந்து நாங்க எடுப்பீங்களா? நீங்க அடுத்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்டருக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணி அப்ப இந்த லோக்கல் ஆக்களுக்கு தான் நியமாக கிடைப்பது பாசிபிலிட்டி. அவர்களுக்கு கூட ரோட் வந்து காப்பீட்டும் இருக்கிறபடியா வந்து எங்களுக்கு 3 months மேல டைம் எடுக்கிறாங்க. இந்த 1000 மில்லியன் வந்து இந்த வருஷத்துல நாங்கள் இப்ப ஜூலை ஆகஸ்ட் உங்களுக்கு பண்ணிருக்கீங்களா? வேலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்கு இல்லை, அக்டோபர் அடுத்த பட்ஜெட்டுக்கு நீங்க போட்டுருவோம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல உங்களுக்கு எந்த அலோகேஷனும் வராது. அப்ப 1000 மில்லியன் 3 மாதத்துல வாங்கிருக்கீங்க. வந்து கேட்டவர்கள் அது ஒரு பராட்சி ஒன்று போடுறோம்னு சொல்லியிருக்கு. ஏன்னால் மக்களின் ஆலோசனையை பெற்று இல்லாட்டி இந்த நிலங்கள்லாம் உபத்தனியாமானது வந்து கேட்டால் நாங்கள் மீடியில சொன்னோம். அதை சந்திக்கிறதுக்கு மாத்திர ஊசனை கொடுத்தா இதுவரைக்கும் சந்திக்கவும் இல்லை. அது சம்பந்தமான ஆலோசனையும் எடுக்கப்படுகிறது. அது 2 நாள் கேட்கிறாங்க. மக்களுக்கு மொழிக்கு அந்த இடத்துல ஒரு பராட்சி ஒன்று போடுறோம். ஐயாக்கான ஏற்பாடு செய்யறதுக்கான நடவடிக்கை இருக்குது. அது மக்கள் கேட்டது, அது மக்கள் ஆலோசனையினால் பெறப்பட்டதான் தான் இந்த இதுல வந்து எஸ்டிமேட் செய்யப்பட்டு அனுப்பியாச்சு. இது வந்து மினிஸ்ட்ரி எஸ்டிமேட்டுக்கு வருது. கிட்டத்தட்ட 900 மில்லியன் கிட்ட போறதுன்னு சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்டடி. இது வந்து ஸ்டடி பண்ணி இந்த ரோட் செய்த பிறகும் இந்த பராஜ் இந்த வேலையை செய்து கொள்ளலாம். உண்மையா தேவை ஏற்படும் பொழுது அதை செய்து கொள்ளலாம். இப்ப நாங்க டிசைனோட அதை நாங்க இன்க்ளூட் பண்ண இல்லை. காலதாமதமா போக வேண்டதுக்காக நாங்க டிசைன் செய்து அனுப்பிட்டோம். இப்ப அதுபடி எந்த பண்ண நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்றாங்க. என்ன பண்ணதாலும் அந்த ரோட் வேலைகள் வந்துட்டு அது 6 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. அது வந்து தொடர்ச்சியா வந்து நெக்ஸ்ட் இயரும் அது கண்டினியூஸா அந்த ரோட் செய்யப்படும். இதோட இவங்கள அந்த பராஜ் போற விஷயம் என்று சொல்றது இது உண்மையா அது சரியான ஒரு நிறுவனங்கள், அதாவது இரிகேஷனாலையும் ஆர்டியும் உண்மையா ஸ்டடி பண்ணப்படும். ஏன்னா
நாங்கள் டாக்டர் எடுத்து ஒரு தீர்மானம் பண்ணி பராஜயம் போடல போட்ட பிறகு இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதனால நாங்கள் அந்த ப்ரொபோசலை கன்சிடர் பண்றோம். பராஜி போடுறது கூட கேட்டது ஆலோசனை ஏற்படுறதுக்கு நீங்களும் ஓமன் சொல்லி சந்திக்கிறது சொல்லி எனக்கு சந்திக்கல அது என்னது இல்ல என்னன்னா யாழ்ப்பாணத்து ரோட்டுகள் மட்டும்தான் நாங்க எப்ப ஒரு நாளைக்கு ரோட்டை போடுறோம், பிறகு பக்கத்துல காணக்கடை பற்றி யோசிப்போம். தெற்குல போய் பாருங்க எப்படி ரோட்டு போடுறாங்க, இடத்துல படுத்துட்டு போன மாதிரி கிடக்காங்க. நீங்க போடுற ரோட்டுகளை பாருங்க, மெத்தனால போகவே பயமாகல. கௌரவ தலைவர் அவர்கள் இயக்கத்துக்கு முன்பதாக இப்போது அதிகாரிகள் இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த வீதி அபிவிருத்தி தொடர்பாக 900 மில்லியன் ரூபாய் அந்த டெண்டர் ப்ரொசீஜரின் அடிப்படையில் அதை மினிஸ்ட்ரி தான் கோல் பண்ண முடியும் என்று. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் ஒரு கேபினெட் அமைச்சர் என்ற ரீதியிலே அந்த விடயத்தை அந்த சந்நிதி உற்சவத்துக்கு முன்பதாக இயன்ற வரையிலே கேள்வி கோரல் ஒன்றை மேற்கொள்வது கூட அவசியமானது. ஏனென்று சொன்னால் அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகின்ற வீதி, அது எங்களுடைய வலிகாமங்களுக்கு பிரதேச சபை பிரதேசத்தினூடாக செல்கின்ற ஒரு பெரிய வீதி. அதே நேரத்தில் வளமையாக அந்த வீதிகளை தற்காலிகமாக புனரமைக்கின்ற ஒரு செயற்பாடுதான் இடம்பெற்று வருவது இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை அந்த வீதியை இருந்தால் அதை விரைவுபடுத்துமாறு ஆரம்பிக்கிறது முதல்ல செய்ய முடியுமா ஐயா என்ன சொன்னால் எனக்கு தெரியும் 3 மில்லியன் தாண்டினா மினிஸ்ட்ரி தான் கோல் பண்ணுவாங்க. முதல் 300 மில்லியன் முதல் அரைவாசி ரோடு தான் எஸ்டிமேட் பண்ணி திரும்பி எடுத்து அதுக்குரிய அலோகேஷன்களுக்கு இருக்குதானே? அலோகேஷன் மினிஸ்ட்ரியால இருக்கு. அப்ப நீங்க எப்ப கடைசியா மினிஸ்ட்ரிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அதை டெண்டர் போட்டு நாங்கள் வந்து எங்களோட ஆர்டிஏ ரெக்ரேஷன் தான் இருக்கிறது. அவங்க அந்த அமௌண்ட் அளவு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு அந்த லெவலுக்கு மேலே இருக்கணும். நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்க டிஜிக்கு இந்த ரோடு போடணும் ப்ரொபோசல் இந்த இது அனுப்பி நாங்கள் நம்பர் 2 மாசத்துக்கு முதல் 3 மாசமா இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டீங்க, நான் உங்களுக்கு வர இல்லையா? இல்ல அது வந்து இப்ப ப்ரோசஸ் இது கொண்டு என்ன பண்றோம் ஒவ்வொரு வருஷமும் பிரதேச செயலகம் மூலமாக வைகோ மூலமாக அந்த வாய்க்கால்களை நாங்கள் உபயோகப்படுத்துறது 3 விதமாக இருக்குது. அந்த இடம் வந்து 2011ஆம் ஆண்டு முதல் குடியேற்றப்பட்ட பிரதேசமாக இருக்கும். இதுவரைக்கும் எந்த ஒரு புனரமைப்பும் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து நாங்கள் எத்தனை மீட்டிங்ல கழிச்சு இதுக்கான முடிவுகளும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமான ஒரு முடிவை உங்களுக்கு சொல்லுமாறு கேட்கிறோம். உள்ளூராட்சி மன்றத்தின் வீதிகள் இந்த 25 திட்டங்கள் போடப்பட்டு 25 உள்ளூராட்சி மன்றங்கள் வீதிகள். இதுல 15 மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு, ஆனால் இந்த மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் இங்க இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாத மாதிரி காய்க்கணும். இந்த திட்டங்கள் மதிப்பீடு இன்னும் என்ற கொடுக்காமலே நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோக்ராம். அந்தந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரியாம அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தெரியாம இல்ல நாங்கள் சொல்ற இல்ல டாக்டர் இல்ல டாக்டர் நாங்க சொல்றாங்க காங்கிரஸ் சுந்தர கொடைக்கு வந்து பரிகாரம் வடக்கு பிரதேசம் வரைக்கும் இல்லாத ரோட்டு. அந்த ரோட்டு என்ன ஆர்டிஐக்கு கேண்ட பண்ணி என்ன மதிப்பீடு செய்யல. அவ்வாறு கேட்க நீங்க உங்களோட வார்டில் வந்து ஒரு நாள் லீவு நாங்க சனி ஞாயிறுல வந்து ஸ்டார்ட் செய்யலன்னு சொல்றீங்க. ஆர்டிஐ கேட்டால் சொல்லப்பட்ட அப்ப ஒரு அவருக்கு சொன்னார் அவருக்கு சொல்ல மாட்டார். டிபார்ட்மெண்ட் வாங்கணும் அங்க 46 கோடிக்கு நிதி ஒதுக்கீடு கோயிலுக்கு 2024ஆம் ஆண்டு. சரியா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் எம்பி 2 ஓட்டு 2012 வரையில எவ்வளவு ஒரு இடத்துக்கு ஒதுக்க திருப்பி கேன்சல் பண்ணாங்க. சரியா? இந்த காசு வந்து 46 கோடி என்று சும்மா இல்லை. ஒரு கோயிலுக்கு கருங்காலி என்ற கோயிலுக்கு ஒதுக்கி இருக்குது 2 கோடியை தள்ளுபடுத்திருக்கிறான். அந்த வீதி வந்து அந்த ரோடி கடைக்கு வந்து உருவாட்டு டெண்டல் கோல்வணிக்கு குறிச்சி என்ன 2024ஆம் ஆண்டு ரோட்டுக்குள்ளா பழுதான் போச்சு ஓடி. அப்ப நாங்க வீதியை போடுற பெரிய டெண்டர்ல 7 வீப்புல போகுது இப்ப. அப்ப இது வந்து 2024ஆம் ஆண்டு. கௌரவ அமைச்சர் அவர்களே, அப்படி நடக்காமல் இருந்ததுதான் நாங்கள் கடந்த சபையிலே 2 வருடங்கள் அச்சல் அம்மன் வீதி என்பது தொடர்பாக
வீதி தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர், கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் ஒருவர் வழக்காட்டியிருந்தோம். அதன் பிரகாரம் அவர்கள் பின்னர்களுடன் எடுத்துக்கூட அனுமதிகளை பெற்றார்கள். இந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலே கடந்த சபையிலே தங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு பரிந்துரையை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது அடிக்கல் நடுவது போன்ற சம்பிரதாய கடன்கள் எதுவும் மேற்கொள்ள தேவையில்லை என்று அவ்வாறான ஒரு தங்களுடைய கட்சியினுடைய கௌரவ உறுப்பினர்கள் பரிந்துரைத்த விடயம் என்ற அடிப்படையில் நான் தகசாளர் என்ற வழியிலே எந்த உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இடத்துல அந்த நாங்கள் இங்க நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் நாங்கள் நிச்சயமாக அதை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலும் நடைமுறைப்படுத்துவோம். எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களூடாக மேற்கொள்ளுகின்ற திட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறோம். தவிசாளர்களிடம் அது மாற்றி கருத்திருக்க முடியாது. அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள், அதாவது இருக்கின்ற உறுப்பினர்கள், அங்க இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதை எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. சரி, அதனால அது செய்வோம். அது அபிஷேகமாக அதாவது அண்மை காலத்துல ஒரு சில வீடுகள் காலக்கூட அடிக்கல் நாட்டு விழா செய்தது. அப்ப அது வந்து செய்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, உண்மையிலே இப்ப அதாவது இந்த பிரதேசங்களை என்னுடைய வேலைகள் ஆரம்பித்தது வந்து வேலை எதுவுமே விஷயமாக இப்ப வெளிப்படையில் ஆரம்பித்த வேலைக்கு அந்த பிரதேச சபையில தான் அந்த உதவி செஞ்சாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியும். ஆனால் கூட நான் சொல்றேன், அது அதாவது இப்ப இன்றைக்கு தனியாக இன்றைக்கு அரசாங்க கட்சி சார்ந்தவர்கள் மாத்திரம் இது செய்வார்கள், அது தேவையில்லை. அப்படி அந்தந்த பிரதேச சபைகளுடைய தவிசாளருக்கு அறிவித்து அதனுடைய சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு அமைப்புக்கு மட்டும். வீதி போட்டா கூட அந்த பிரதேச வீதிகள் தானே போடப்படுது. உங்களோட பிரதேசம் தானே தானே இது வந்து பிரதேச ஆதியே தெரியங்க ஆதியேக்கு எங்களுக்கு பிரபுவையா கண்டோடணும். அது உரிய முறையில அந்தந்த லோகலோடி அறிவிக்கணும். இதை அறிவிக்காம இரவு வந்து தீர்மானித்து போட்டு பகல் உரிய செய்து போறீங்க. இந்த கிராமிய அபிவிருத்தி தான் கலக்கிற 3ஆம் தேதி ஒதுக்கப்பட்டது. ரூரல் ரோட் என்பது பிரதேச சபைகளுக்கு சொந்தமானது. அந்த பிரதேச சபைகள் வந்து அனுமதிக்கு போன தங்களோட ரோட்ல ஆடியை செய்கிறது. இல்லை என்றால் தவிசாளர்கள் சொன்னது போல அவர்கள் வழக்கு போடலாம். இல்லை அவர்கள் கென்ட்ராக் அடிப்படையில் கூட இதோட சேர்த்து செய்யலாம். இப்ப இதுல அவர் சொன்ன இந்த தாங்கள் 25 ரோட் எடுத்தது லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கா? 25 ரோட். இரண்டாவது இந்த நெடுந்தீவில மெட்டலிங்கம் தயார் போடுவதாகத்தான் ஆடியே சொன்னாங்க. ஏற்கனவே அது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு கொங்குரிட் பாதை தான் போடப்பட்டது. மெட்டலிங் தாரை விட அது கொங்குரிட் பாதையாகவே நான் தொடர்ச்சியா போடலாம். காப்பை போடலாது. சரி, அப்படின்னா ஏன் கொங்குரிட் பாதையாக போடலாம்? கொடுக்கப்பட்டது இந்த ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டது வந்து எங்களுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஏஜென்டாலையும் தான் எங்களுக்கு தரப்பட்ட ப்ரொபோசல். இந்த ரோட் செலக்ஷனுக்கும் இன்று வரைக்கும் நம்ம ஒரு பாதை இல்லை. அந்த பிரதான பாதை போடப்படாம இருக்கு. ஏற்கனவே 2015-19 ஒரு 3 கிலோமீட்டர் பாதை தான் போடப்பட்டது. மிச்சம் கிடக்கு 7 கிலோமீட்டர் மேல கிடக்கு. அது கங்கிரீட் பாதையா அல்லது மெட்டலிங் தார்? மெட்டலிங் தாரண்டாயா அது 2 வருஷத்துல ஈடுபடுதுன்னு அவரே சொல்றேன், என்ஜினியரே சொல்றேன். ஆனா இப்ப போட்ட 10 வருஷமா கங்கிரீட் பாதை இருக்கு. ஏன் போடப்பட்டதான் ஏற்கனவே கங்கிரீட்டா? அதையும் கங்கிரீட்டா போடுகிறார் அப்படின்னா நீங்க வந்து ஆடியே வந்து நீங்கள் ஒன்று காப்பீட்டு போடுவீங்க, இல்லைன்னா கங்கிரீட். ஏன் நீங்க கங்கிரீட்டை தெரிவு செய்திருக்கலாம் தானே? அதே மெட்டலிங் தார் அது நடுந்தீவு ஏற்கனவே அது கங்கிரீட் ரோட்டு போட்டு நான் நினைக்கிறேன் யுத்தத்து காலத்திலேயும் யுத்தம் முடிஞ்சு 3 தடவை அந்த ரோட்டு போட்டு காசு எடுத்துருக்கு. ஒரு நினைவு ஆராய்ச்சி பாரு, 3 தடவை அந்த ரோட்டு போடப்பட்டுதான் கங்கிரீட் பாதையாக நீங்கள் யோசிக்கிறது. ஏற்கனவே கங்கிரீட் தானே போட்டு குறையில் இருக்கு. அங்க மக்கள் உண்டு ரோட்டு போடைக்க குழு ஒன்று அமைக்க சொல்லித்தானே சொன்னது. அந்த குழுவை வந்து ஆட்டி அமைச்சதா
மக்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க சார் உங்களுக்கு கூட்டத்தில் தான் முடிவு. சரி, நீங்க எழுதி வைங்க. இந்த பாதை இன்னும் ஒரு 3 வருஷத்துல போடாமல் விலங்காயும் அதுக்கப்புறம் திருப்பி இதே ஒருங்கிணைப்பு கூடத்தில் ஒரு முடிவெடுங்க. திரும்ப 3 வருஷங்களுக்கு பிறகு காத்துக்கு கொங்கி போடும். இதானே நடக்குது நிறுத்தியில திரும்ப என்ன மக்கள் வந்த டைம்ல சம்மதம் தெரிவிச்சவங்க ஏற்கனவே போடப்பட்ட பாதானே போட்டுக்கிறாங்க. என்ன அவ்வளவு என்ன 3 கிலோமீட்டர் சம்மதிப்பு பாதான போட்டு அப்ப அதை மிச்சத கங்கரி போடுது. மக்கள் தான் சொன்னீங்க நீங்க மக்கள் நாங்கள் ஏற்கனவே அந்த கொங்கிரீட் மீது முன்னைய காலத்தில் போடப்பட்டதுல மக்களுக்கு சரியா யாரோட யார் கலைக்கிறது நீங்களோட அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து தன்மைப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது. அதன் பின்னர் அப்போது இருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுமேலிருந்து ஜனாதிபதியுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக பல்வேறுபட்ட நிதியீட்டங்களை பெற்றிருந்தார்கள். அந்த பெற்று வந்த நிதியீட்டங்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு நிதி ஒதுக்கீடாக கிடைக்கப்பட்டது. சில ஒதுக்கீடுகள் கால தாமதமாக வருட இறுதி டிசம்பர் மாதத்திலேயே சில நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த நிதி ஒதுக்கீட்டை எங்களால் உரிய நிதி பிரமாணங்களுக்கு அமைய நடைமுறைப்படுத்தாமல் திருப்பி அளிக்க சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடு நீங்கள் சொல்வது போல கார்னர் பிரதேசத்திற்கு மட்டுமல்ல, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி செயலகத்தினுடைய அப்போதைய ஜனாதிபதி செயலகத்தினுடைய நடைமுறையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இல்ல ஜனாதிபதி செயலகத்திலே நிதி ஒதுக்கினார். அவர் பார்லிமெண்ட் மெம்பர் இல்ல, பார்லிமெண்ட் மெம்பர் ஓட்டு அடிச்சு கொடுத்திருக்கிறார். சரியா? அப்ப இதெல்லாம் ஒரு மக்கள பணம், எங்கட பணம் இல்ல, அரசியல்வாதிட்ட பணம் இல்ல, மக்கள் வரி பணம். அப்ப நாங்கள் பிள்ளையான வழியில வழி நடத்தினாலும் கூட நீங்கள் அதை சொல்லி மாத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. 2024ஆம் ஆண்டு அரசியல்வாதிகளை தண்டிக்கப்படவில்லை. அரசாங்கம் என்ற வகையில் அதுக்கான நடவடிக்கை உத்தியோகங்களை மட்டும் இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? அதை தான் அது எப்படி இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வரவேற்று சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி செயலகத்துடைய விசேட அனுமதி பிரகாரம் பாரிய அளவு நிதியை எங்கள் மாவட்டத்துக்கு தந்தவர்கள். அப்ப நாங்கள் அரசாங்க உத்தியோகர்கள் என்ற ரீதியில எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற நிதிகளை நாங்கள் மேக்சிமம் பயன்படுத்தாத அரசியல் வேறுபாடு முந்தின அரசாங்கம் பின்னர் எங்களுக்கு மாவட்டத்திலேயோ மாநிலத்திலேயோ இருக்கிற அதிகாரிகளுக்கு கிடைக்கப்படுகின்ற நிதிகளை இந்த மாவட்டத்துக்கு இப்ப கூட இந்த முறை கூட எங்களுக்கு இதுல கூட சொல்லி ஆகிய 1000 மில்லியனை நாங்கள் நவம்பர்ல முடிக்க இருந்தால் எங்கள் எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. வார காசம் முடிக்க விடும். அது சொல்லி அந்த நேரத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பலருக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்கும். அப்ப நாங்கள் மாகாண மத்திய அரசாங்க அதிகாரிகள் எங்களுடைய மிகுந்த ஆபத்தான பாலமாக இருக்கின்றது. அந்த பாலத்தில் ஏற்கனவே 4-5 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டன. அதே நேரத்திலே நான் அறிந்த வகையில் நான் கண்கூடாக ஒரு 10 வாகன பேரலி விபத்துக்கள், அரச திணைக்களங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் கூட அந்த வெள்ளை பாலத்திலே இருந்து விபத்துக்குள்ளாகி இறந்ததை நான் கண்டிருக்கின்றேன் அதிகாலை வேளைகளிலே. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அந்த பாலம் ஒரு இப்போது அந்த மெட்டல் பாலம், இரும்பு பாலமாக இருக்கின்றது. அது சரியான வகையிலே வடிவமைக்கப்பட்டு மீள அது புனரமைக்கப்பட வேண்டும், அல்லது அது புதிதாக இன்னும் அதற்கு எதுவும் திட்டங்கள் இருக்கின்றனவா இங்கே, அல்லது அது பற்றி ஒரு தீர்க்கமான முடிவொன்றை இந்த அவையிலே எடுத்துக் கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது தொடர்பாக இந்த வருடம் இல்ல அடுத்த வருட பட்ஜெட்ல நாங்க அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பாலத்தை புனரமைப்புக்கான வேலையை நாம் செய்யணும். கடற்படை உதவி என்சிஎம் மூலம் அந்த மிஷினை காப்பீட்டுயாக மாற்றினார், காப்பீட்டுயாக மாற்றினார். அமைச்சர் அவர்களே, நீங்கள் அதை ஒரு
நல்ல பாடத்தை கிட்ட இரவு கேஸ் போட்டுருக்கீங்களா இப்ப நீங்க கண்காணிப்புடன் கூடிய ஒரு மின்குமலை பொறுத்த அந்த விடயத்தை நாங்கள் சபையில முன்னுரிமைப்படுத்தி இல்ல நான் நீங்கள் இது பிறகு கூட்டிங்களா அதுக்கு பிறகு நான் எந்த கண்ணால காணையில கூட்டுப்பட்டது சரியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்களா எப்ப இல்ல அந்த கம்ப்ளைண்ட் போட்டு தருவீங்களா போட்டோ இல்ல இல்ல நான் டென்ட்ல நான் பொங்கல்ல பார்த்தா பழைய காலத்துல போட்டுருந்தது இல்ல கதை முடிச்சுட்டு முடிஞ்சு போய் கிடந்தது என்னட்ட நான் சில இடத்துல போனா போட்டோன்னு சொல்லிட்டு நீங்க போட்டு படிச்சு வச்சிருக்காரு இல்ல போட்டோக்கான படங்கள் எல்லாம் இருக்கா இல்ல பாராளுமன்ற இணைப்பு 3 பேஸ் கரண்ட் அதுல நாங்கள் அதாவது பிரதேச சபையால ஏதாவது மின்குமங்களை பொருத்துவதென்றாலும் பொருத்த முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே மின்சார சபையினர் அதிலே அந்த மின்குமங்களை பொருத்தக்கூடிய வயர் இணைப்பு ஒன்றை செய்வார்கள் என்றால் செய்ய முடியும். கடந்த காலத்திலே கலிகாமம் கிழக்கு பிரதேச சபை 1 மில்லியன் ரூபாய் ஒரு சர்வதேச திட்டம் ஒன்றை நிதியுதவியினூடாக சோழர் மின்குமல்களை அங்கே பொருத்தியது. அவைகள் களவாடப்பட்ட நிலையிலே நாங்கள் ஒரு அரசு ஸ்தாபனம் என்ற ரீதியிலே அது பற்றி போலீஸ் குறைபாடுகளை செய்திருக்கின்றோம். 10 மின்குமல்கள் களவாடப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியிலே இருந்து. ஆகவே அந்த இடத்திலே இரவிலே நடமாடுபவர்கள் தொடர்பாக எங்களுக்கு அவதானிக்க முடியாது ஒரு அடிப்படையிலே. அந்த அடிப்படையிலே மின்சார சபை அதிலே 2 பேஸ் அந்த அதாவது எங்களுடைய மின்குமல்களை பொருத்தக்கூடிய இணைப்பை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது தொடர்பாக எங்களுடைய பிரதேச சபை கூட நடவடிக்கை எடுப்பதற்கு விருப்பமாக இருக்கின்றோம். 5 வருடத்துக்கு முன்பாக போட்ட 16வது புள்ளியான விளக்கம் என்னென்றால் இதுல செயலாளர் ரீதியிலே தான் இந்த கூட்டத்துல பழமையாக இந்த மாவட்டத்தில் அது நடைமுறை இருக்கு. 14வது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 30வது இருக்கீங்க. மற்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்படி இருக்குது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பின்னால் முழுக்க இருக்கிறவங்களுக்கு யாரு ஹெட் டிபார்ட்மெண்ட் அப்படி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பட் அந்த ஒரு மட்டக்கால் போட்டான்னு போவாங்க உங்களுக்கு போட்டான்னு போவாங்க மன்னாரன்னு போவா அல்லது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் போன ஒரு சேர்க்குலர்னு சொன்னீங்க ஒரு கதை உண்டு. அந்த பாதினிய சேர்க்குலர் அதோட வந்து நான் நம்ம எழுப்பிட்டு வாசிக்க சொல்ல போறேன். இருந்தால் சேர்க்குலர் 2000 அது வந்து கெசட் பண்ணி போட்டு 2000 ஆண்டு இதுல வந்து கௌரவ தவிசாளர் ஒருமைக்குழு தலைவர் மற்றது இணைத் தலைவர் செயலாளர் அந்த சேர்க்குலர் நீங்க அனுப்பினீங்க டிசிசி சேர்க்குலர் அதுல எங்கேயாவது அப்படித்தான் செய்திங்க அரேஞ்ச்மெண்ட். இதுல நீங்க இந்த பிரசிடென்ஸ் தானே பார்க்கணும். இந்த பிரசிடென்ஸ் செய்ய போறீங்க. அதுபடி பார்த்தா 14 30 கொண்டு நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறது பாருங்க முதல்ல. நன்றி. அதுல கொஞ்சம் கவனம் மற்ற பிரச்சனையில கொண்டு அங்க கரையில எழுதி விட்டுருக்கீங்க. நாங்க அடுத்த முறை இதுகளுக்கு மாற்றத்தை செய்யணும். நன்றி. எழுப்பக்கூடிய அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பிரதேசம் மிக முக்கியம். ஏனென்றால் வருமான முறையில் ஒரு பிரதேசம் ஒரு வருடத்திற்கு நாங்கள் 10 மில்லியன் ரூபாய் அந்த வீடுகளை அந்த கொடுக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஊழிகளை வழங்க முடியாது என்று சொல்லி மறப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இருந்து பருத்தித்துறை ரோட் காப்பட் ரோட் முடிக்கப்பட்டு இப்பொழுது 2 வருஷங்கள் ஆகின்றது. அந்த இடத்தில் ஒரு கல்வெட்டுக்கு இடம் விட்டு அது அந்த ரோட்டு முடிபடாமல் இருக்கின்றது. கல்வெட்டும் போடப்படவில்லை. தயவு செய்து அந்த வெள்ளம் பாய்கிறதுக்கு மழை காலத்திற்கு முதல் நான் இருக்கின்றேன். அந்த திருவிழாவிற்கு கிட்ட அந்த கல்வெட்டை நீங்கள் போட்டு தர வேண்டும். அது நீண்ட காலமாக போடப்படாமல் இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது கொழும்பிலிருந்து மக்கள் வருகின்ற ஒரு முக்கியமான பாதை அது ஒரு துப்புரவான இடமாகவும் அழகான இடமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நீண்ட காலமாக இந்த A9 வீதியில 2 பக்கமும் காவல்துறையிலிருந்து கைதறி வரைக்கும் பச்சை காடைகளாக இருக்கின்றது. அதை நீங்கள் நீண்ட காலமாக அந்த பச்சைகளை வெட்டி துப்புரவு செய்து தரவில்லை. தயவு செய்து அதையும் செய்து தர சொல்லி நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு முன்மொழி வந்த இந்த கனவுகளுக்கும் இடையில ஒரு கால்வெள் போடுறதுக்கு நாங்கள் அது
கவர் போட ரெடி பண்ணி இருந்தது என்னன்னா விடுதலைக்கு உள்ளாக்கள் மனதில் நாங்கள் வெள்ளம் போட விரும்பு அப்ப மிகத்திற்கும் தெரியும் நாங்கள் பல தடவை விசிட் பண்ணினாங்க அப்ப நாங்கள் ஒரு பக்கத்து தாண்டியே இன்னொரு அலம்பிடலாம் மற்ற கொண்டே விடையலாம் ஏன்னா அதுல வாய்க்கால் இல்லை அப்ப நாங்கள் கைக்கொள்ளா கொண்டே வச்சிருக்கிறேன் அப்ப அதுக்குரிய சொல்யூஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் ஒரு ஆண்டு தண்ணி இன்னொரு விட்டு விடையிலாம் எங்களுக்கு அதிகாரம் அந்த வாய்க்கால் இருந்தால் நாங்கள் அதன்படியே வெட்டி விடலாம் அப்ப இந்த அளவுல தண்ணி நாங்கள் சம்மதம் கொடுத்திருக்கோம் அங்காள விளைஞ்சாளோட மக்கள் இந்த சம்மதம் பாலம் போட சொல்லி நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம் அந்த வயலுக்கார சம்மதம் தெரிவிச்சிருக்கோம் ஆனால் அது போடாமல் அதை நாங்கள் தீர்த்தார் போடலாம் அந்த பாலம் அந்த நிலப்பரப்பு வந்து இதுவரைக்கும் வந்து ராணுவத்தால வந்து பிடிச்சு வச்சிருக்கிறார். அது போன பாராளுமன்ற காலத்திலே வந்து ஒரு முறைப்பு குழு கூட்டத்தில் வந்து அந்த முழு காரியம் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கே முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் வந்து அதை முழுமையாக விடப்படுகிறது. During the previous parliament, still holding on to one part of it. The army, the previous command also agreed, but they haven't done it. පොයින්ට්‍රෝගේ ලයිට් හවුස් එක තියෙනවා. ඒක පොඩ්ඩක් ඕගොල්ලෝ වැකේට් කරන්න පුළුවන් නම් ඒක එතනම මේ මොකක්ද මේ ටූරිස්ට් මේකක් හැටියට ටිකක් මේ ඉංග්‍රීසියන්ටත් ඒක ලොකු උදව්වක් වෙන්නේ. දැනට ලයිට් හවුස් එකට එන්ට්‍රන්ස් එක ඕපන් කරලා ඒක වෙන කරලා තියෙනවා. ඔව්. නමුත් ඉතුරු ප්‍රදේශය අපේ භාවනේ නෑ. ඒක සම්පූර්ණ නෑ. ඒක හරක් වෙලා නෙදී. නෑ ඕපන් එකේ එළියෙන් පාරට ඕපන් එක තියලා තියෙනවා. ඔව්. පළවෙනි එක දැන් මේ ගජේන්ද්‍ර ඒක දෙනවද? පාරදෙනවද? කලින් ඩිසිෂන් අරන් තියෙන්නේ. කලින් තීන්දුව අරන් තියෙන්නේ එන්න මිෂන් එක You all first release part of the saying that you already released the rest also because you all are checking there is a building there. But now, then after that, you all have agreed to move completely out, but you all haven't done it. Sorry, ඉතින් මේ බලන්න බලන්න එනවා දැනට ලයිට් හවුස් එකට ඒකට අපි ලයිට් හවුස් එකට ඕන කෙනෙකුට බලන්න ඉන්න පුළුවන් මහජනතාවට ඉදිරියෙන් ඒ විවෘත කරලා තියෙනවා ඒ අමතරව ඒ ලයිට් හවුස් එක වටේට කියන්නේ එදෙමින් අපේ ඉදමින් මායිමක් ඕගොල්ලෝ ලයිට් හවුස් එකට වටේ මොනවා ඉදිරියට තියෙන ලයිට් හවුස් එක ඇක්සස් කරන්න පුළුවන්. ඔයාලා දන්නවනේ ඒ ලයිට් හවුස් එකේ මුදලට දෙන්නේ අර පාර හරි පොඩි තැනකට ෂේකින් යන්නේ. ඔයගොල්ලෝ ඉන්නේ නිසා. கேகேஎஸ்ல லைட் ஹவுஸ் இந்த ஆமில கண்ட்ரோல்லாம் இருக்கு. அந்த பாதையை சேர்த்து ரிக்வெஸ்ட் பண்ணி அதுக்குரிய கடிதம் கடந்த இந்த கடந்த வாரத்தில் எழுதியிருக்கு. இன்னொரு எனக்கு மேஜர் ஜெனரலோட வந்து நிக்கிற ஒரு ஹோட்டல் வந்து கட்டியிருக்கேன். அதை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த 256 குடும்பங்கள் அந்த காணிகள் இருக்குது. அதே மாதிரி நான் கேட்குறீங்களா நீங்க சிங்கிள் கேட்டீங்கன்னா நல்ல அதே மாதிரி ரிலீஸ் பண்ண சொல்லி அந்த பில்டிங் பாதிக்கிறதும் இல்லை. அதுதான் இங்கே ஐஸ் ஃபேக்டரி ஒன்று தான் மயிற்சித்திரமாகக்கூடிய அந்த ஐஸ் ஃபேக்டரி மற்றும் அதில் ஸ்கூல் ஒரு சர்ச் ஒன்று ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று எல்லாமே இடிச்சு அதுல கட்டியிருக்கணும் ஒரு ஆமிட்ட குமாட்ட பங்கலாம். அதை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி 2019 20 விட்டு என்ன விட இல்லையா அதுக்கு நீங்க சிங்கிள் அந்த படித்த வீட்டு பக்கத்துல எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஒரு பில்டிங் இருக்கு. அதையும் வந்து ලයිට් හවුස් එකත් එක්කම තියෙන ඉඩම. ඊට පස්සේ මයිලිටි වලයත් එක්ක තියෙන ඉඩම. ඒකේ පවුල් 253ක ඉඳලා පවුල් කාලේ විශේෂ කරන්නයි කියලා පොරොන්දු වෙලා තියෙනවා.
2019 ඒක රිලීස් කරන්න කියලා තියෙන්නේ. තාම අද වෙනකන් ඒක රිලීස් කරන්නේ මේ ලෝකේ ක්වාටර් බංගලා එකක් තියෙනවා. බංගලා එක තමයි ඒක හදලා තියෙන්නේ. ඒ බංගලා තියෙන ඒ ඒරියා එක පවුල් 256ක් එළිය පිටින් නිකන් ටෙන්ට් වල ජීවත් වෙනවා. ඒක නිදාස් ගන්න කියලා 2019ක් කිව්වලු නිදාස් ගන්න කියලා. ඔයකත් හා කිව්වලු නිදාස් ගන්න කියලා අද වෙනකන් නිදාස් කරලා නැහැ. ඕගොල්ලෝ පාවිච්චි කරන්නත් නැහැ. ඒක ඕගොල්ලෝ පාවිච්චි කරන එකක් නම් ඒක වෙනම ප්‍රශ්නයක්. ඕගොල්ලෝ ඒක පාවිච්චි කරන්නේ නැහැ නිකන් වහලා තියෙන්නේ. No, at least under the high security zone, you have mentioned that dirt and minority dirt. I think on the opposite side of the yes, east side. That's not in the high security zone. Beside the road, that ends the high security zone is ends. Now this is on the opposite side. That you can release. The same parallel way, there's a mortuary there, mortuary in a sense like cemetery is there, and there was one Christian church which was demolished temporarily. பப்ளிக் தொழில் செய்ய முடியாம இருக்கு, சுதந்திரமா வெஹிக்கிள் பார்க் பண்ண முடியாம இருக்கு. அப்ப அதை அந்த இடத்துல இருக்கிற ராணுவத்தை ரிலீஸ் பண்ணி அந்த மக்கள் அந்த சுகமான அந்த கடற்கரையை பயன்படுத்தக்கூடிய டூரிசத்துக்கு ஏற்ற இடம். இந்த இடமாற்றம் எல்லாம் செய்யறது இடமாற்ற சபையா எல்லாமே அந்த அதுல தவறுகள் ஏற்பட்டிருக்குமா இருந்தா உரிய நிறுவனங்களோட பேசணும். இந்த இடத்துல எல்லாத்தையும் பேசிக்கொண்டு இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம். உண்மையில சொல்றாங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போறோம். அதுகள் உள்ளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. ஏதோ ஒரு நெடுந்தீவுக்கு தான் சொன்னா, அதாவது அரசாங்க துறைதான் இது. உங்களை கூட நெடுந்தீவு சரி, நெடுந்தீவு பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. அந்த டிசிஷன் இதுல எடுக்கலாது. அவர் அனுப்பி சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல என்ன செய்யணும்? ஐயா டிரான்ஸ்போர்ட் கேட்கிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட் தான் கலைக்கிறோம். சரி, அது முடிஞ்சது. நீங்களே முடிவு எடுப்போம். ரெண்டாவது, தெல்லிமலை ஆதார வைத்தியசாலையில முக்கியமான விஷயம் என்னோட ஆடியன்ஸ் தான் அந்த கேள்வியை கேட்கணும். கேன்சர் புற்றுநோய் இருந்து இதுவரை காசு ஏற்பட்டது. அந்த வங்கி கணக்கு புத்தகம் இப்ப தேவநேசன் அவருடைய வைத்தியசாலை அத்தியட்சருடைய கஸ்டடியில இருக்கு. அந்த வங்கி கணக்கு புத்தகத்தை அது பாராளுமன்ற உறுப்பினர் தரணும். அதை நாங்க சிஐடியில கொடுக்கறதுக்கு அதுல வந்த காசுக்கு போன காசுக்கு பாக்குறது. அந்த வங்கி கணக்கு புத்தகம் ஆடிட்டர் சாமியா தெளிவான வைத்தியசாலை ஒரு பேச அந்த புத்தகத்தின் கஸ்டடி பங்கு அந்த புத்தகத்தினுடைய முன்பக்க கோப்பி வேணும். என்சிஐடியில கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம். தனிப்பட்ட வைத்திய அதிகாரியோரால் அந்த வைத்தியசாலையில பேர்ல காசு சேர்த்து ஊழல் நடந்திருக்கு. அந்த புத்தகம் பிடிக்கிறாங்க கூட. அதுக்கு பிறகு கூட எனக்கு எல்லோடி அனுப்பி இருக்குது, லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி இருக்குது. தமிழ் பண்ணி கலைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒரு தேங்காய் சட்டத்தரப்பு ஒருவர் எனக்கு அனுப்பி இருக்கிற அந்த புத்தகம் பிடிபட்டு இருக்குது. அந்த புத்தகம் இன்னசென்ட் கையில இருக்கு. அப்ப அந்த புத்தகத்தை சப்மிட் பண்ண சொல்லும்போது அது ஈஸி தியாகத்துக்கு வந்து அது இங்க வரணும். விசாரணை குழு எல்லாம் போயிட்டாங்க. நாங்க பார்க்காத விசாரணை குழுவங்களை தெரியும். அந்த புத்தகத்தினுடைய முன்பக்க பிரதி வேணும். எஃப்சிஐடியில அதை அவைக்கினும் சப்மிட் பண்ண சொல்லி மற்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில போட்டிருக்கிறோம். அங்க அந்த புத்தகத்தின முன்பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஆர்டிஐல தான் நாங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாங்க ஆர்டிஐ போடுவோம். ஆர்டிஐ தான் அந்த புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் இருக்கிறது அவரே சொல்றாரு. ஏன் தரையிலாது அதுல மில்லியன் கணக்கான காசு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு வைத்தியசாலை. டொனேஷன்லாம் வந்து கரெக்டா நாங்கள் தெளிவுல நிலம்பரி சங்கம் தொடர்பாக நாங்கள் மார்ச் மாதம் நாங்கள் கேட்ட நாங்கள் ஒரு கடிதம் அவருடைய ரிப்போர்ட்டை தர சொல்லி பிறகு டிஎஸ் 15 நாளில் கடிதம் போட்டிருக்கிறோம் செயலாளருக்கு. செயலாளர் 2ஆம் தேதி 7ஆம் மாதம் ஒரு கடிதம் போட்டிருக்கார். தங்களுக்கு அறிவிக்க நேரம் இல்லை என்று. பிறகு ஜிஏ கடிதம் போட்டிருக்க 15 28ஆம் தேதிக்கு முதல்ல ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லி புத்தகம் கூட ஆடியன்ஸ் கையில வரணும். அந்த புத்தகம் ஏன்னா ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல்ல அக்கவுண்டன்ட் இல்ல. ஆகவே பேஸ் ஹாஸ்பிட்டல்ல எந்த பணமும் பாதிக்கலாமே. புத்தகம் பிடிபட்டா கூட பிறகு கூட அந்த புத்தகத்தை ஒழிக்கிறீங்களே. இதுவரைக்கும் எந்த ஒரு இலங்கையில ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற எந்த ஒரு வைத்தியசாலை ஒரு ரிப்போர்ட் எழுதிருக்கணும். நாங்க கேட்கிற பொழுது நலம்புரி சங்கத்துக்கு ஓடிட்டு இருப்போம். அது அதான் எங்களுக்கு கத்தராக பேர் இல்ல.
நான் கேட்கிறேன் அந்த புக்ல கொப்பி கொடுக்க ஏறாது ஆனா இங்கே ஒரு ஆதாரம் குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாம அவர்கள் தொடர்பாக படுகேவலமான வார்த்தையில பயன்படுத்தி வந்து கதைக்கிறத நிப்பாட்ட வேணும். அப்படி கதைக்கிறதுக்கு எதிர்க்கும் அதிகாரம் தமிழக பெட்டர். ரெண்டாவது விஷயம் அந்த தாய்வுடன் கேட்டு உங்க கௌரவ விளங்குவரன் கௌரவ ரவி கணிசமான விஷயங்கள் அரசாங்க பாராளுமன்றத்தில் இங்க வந்து கதைக்க தேவையில்லைங்கிற விஷயம் உங்களை அந்த விஷயங்களை வந்து உங்களோட நேரடியாக வந்து கதைச்சாவே நீங்க தான் சொல்றேன். அறவாசிக்கு மேல் நீங்களே வந்து கதைக்கிறீங்க. இப்ப நேரத்தை வீணாக்கலாம். என்னத்துக்காக நாங்கள் இதை செய்யலாம்? இசிசி கூட்டம் மட்டும் உங்களே எங்க பொறுத்தவரையில வந்து கேள்வி கட்டாயம் கேட்கப்பட வேண்டும். கிடைக்கிற கேள்விக்கு வந்து அது கேட்கிற கேள்விக்கு பதில் சரியில்லாட்டி வந்து வேறு விதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த நடவடிக்கை எடுக்கணுமே தவிர இங்க இருந்து கொண்டு கேவலப்படுத்துற வந்து நிப்பாட்டணும். நீங்க தான் நிப்பாட்டணும். அவ்வளவு சொல்றேன். இதுக்கு பயிர் சொல்லுவோம் பாதிங்க கட்டுப்படுத்தி எவ்வளவு பாதி போடுறீங்கன்னா சும்மா போடுறியா விசிறு நாசம் பாடசாலை அப்படி ஏதாவது பாடசாலைகளுக்கு தெளிவூட்டப்பட்டிருக்குமா அந்த பாடசாலையோட பெயர்கள் சொல்லுங்க. கடந்த காலத்திலே இது சம்பந்தமாக பிறகு இது சம்பந்தமான ஒரு திட்ட நிறுவனம் ஒன்று பிரதம செயலாளர்களாலே வழக்கமாக சம்பந்தமாக திணைக்களங்களோட தேர்தலோடு தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய திணைக்களத்தோடு தொடர்பட்டதாக பொறுத்த வரைக்கும் பெருசா சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா பண்றதா ரைட் ஓகேனா ஓகே. பாடசாலைகளுக்கு அறிவுற்ற நடவடிக்கை இந்த பாடசாலை கொஞ்சம் ஓகே 14 அதனால இப்ப நீங்க சொல்ற அது மட்டுமில்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட மொத்தமாக 111 விழிப்புணர்வு கைத்தலங்கள் செய்திருக்கோம். மற்ற வழிவழக்கு பிரதேச சபையோடு சேர்ந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக அனௌன்ஸ்மெண்ட் செய்து மக்களுடைய விழிப்புணர்வு செய்திருக்கோம். அது ஏனைய பிரதேச சபையோடு இணைந்து பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலாளர்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு இருக்கிறோம். மற்ற நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 விதமான இருக்கு. முதல் அறிவுறுத்தல் வழங்குகள், மஞ்சள் நோட்டீஸ், ஃபர்ஸ்ட் சோப்பு. அந்த மஞ்சள் நோட்டீஸ் வரைக்கும் நாங்கள் இப்ப வரைக்கும் மொழிமொழி 2000ஆம் ஆண்டு. ஆனா 24 வருஷம் செய்யல. உங்களுக்கு ஒரு டிசிசி மீட்டிங்ல போய்டுவோம்னா தெரியும். 2013-14 செய்து அது ஓரளவு கட்டுப்பாடு வந்த பிறகு நீங்க ராமநாதன் போலீஸ் ஆர்டிஏ அதான் அந்த சரி 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 ரைட் ஊழல் பிடிக்கிற வந்த நீங்களே ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதுல அப்பட்டமா பேங்க் அக்கவுண்ட் கூட பிடிபட்டிருக்கு. அதுதான் இந்த விளையாட்டால ஊழலை பிடிக்கிறதுக்கு என்னாட்டு எங்களுக்கு தெரியும். சரியா புடிச்சு கொண்டுதான் இப்ப நீங்க எடுத்துக்கொண்டா என்னன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரியா அதாவது நீங்க இங்க வந்திருக்கிறது வந்து ஊழலை பிடிக்கிறதுக்கோ அல்லது நாட்டை முன்னேற்றத்துக்கோ மாவட்டத்தை முன்னேற்றத்துக்கோ அல்ல. நிச்சயமா நீங்க வந்து வேற உங்களை முன்னேற்று கொண்டிருக்கீங்க வந்துருக்கீங்க. சரியா உங்களோட
உங்களால ஒரு மன்றம் செய்ய முடியாதுன்றது தெரியல. அதனால வேண்டி ஓவரா போவாங்க. மரியாதை கலைக்கிறவங்களோட மரியாதை வேற வேற விளையாட்டு விளையாட சரியா? என்ன யாரும் அடிச்சு கலைக்கல, யாரும் அடிச்சு கலைக்கல. இந்த அபிவிருத்தி கூட்டத்தில் நீங்கள் உங்களால அந்த சொன்னா நாங்கள் செய்வோம். நாங்கள் கட்டாயம் செய்வோம். அது தாங்களாவே சொல்லிடும். அப்படி பேங்க் புத்தா போட்டு கிடக்கணும். ஏன் கொடுக்க ஒரு கேபினட் மினிஸ்டர் நீங்க சரி. அடுத்த வீடியோ காங்கிரசின் நுழைய இல்ல இல்ல அது எடுக்கலாம் முடிவெடுத்திருக்கிறாங்க. முடிவு